வணக்கம். உங்க அக்கவுண்ட்ல சேலரி வந்த பிறகு, அத ப்ராப்பரா எப்படி வெல்த்தா மாத்துறது? வெல்த் பில்டிங் எப்படி பண்றது? அதுக்கான ஆர்க்கிடெக்சர் என்ன? அதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சில அடிப்படைகள் நம்ம பார்ப்போம். இன்னைக்கு ஒரு கேள்வி இருக்கு. நம்ம வாழ்க்கைய வாழ்றதுக்கு, நல்லா வாழ்றதுக்கு எவ்வளோ போதும்? சில பேர் 300 கோடி இருந்தா வாழ்க்கைய வாழலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் 40 கோடி இருந்தா போதும். அத வச்சுட்டு வாழலாம் அப்படிங்கிறாங்க. சில பேர் இந்த மாரி ஒரு ஆர்பிட்ரரி நம்பர் எடுத்துக்கிறாங்க. ஒரு 30 வயசுக்குள்ள 10 கோடி சேர்க்கணும். இல்ல 40 வயசுக்குள்ள ஒரு 15 கோடி சேர்க்கணும். இப்ப ரீசென்ட்டா என் ஃப்ரெண்ட் கூட கால் பண்ணியிருந்தான். 45 வயசுக்குள்ள எப்படியாச்சும் ஒரு 10 கோடி சேர்த்துட்டு ரிட்டயர் ஆகணும்டா. அதுக்கு என்ன வழி? அப்படின்னு அவன் கேட்டிருந்தான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆர்பிட்ரரி கோல்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணணுங்க. இதை விட பெட்டர் சிஸ்டம்ஸே இருக்கு. இந்த மாரி ஒரு பர்ட்டிகுலர் டைம்க்குள்ள நம்ம 10 கோடி சேர்க்கணும், இல்ல 50 கோடி சேர்க்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறத நம்ம கார்பஸ் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்பஸ் மைண்ட் செட்ல சில ப்ராப்ளம்ஸ் இருக்குங்க. இப்போ நீங்க ஒரு 10 கோடி போதும் அப்படின்னு நினைக்கலாம். ஒரு 5 வருஷம் இல்ல 10 வருஷம் கழிச்சு அந்த நம்பர் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நம்பர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு ஆர்பிட்ரரி நம்பர் நம்ம செட் பண்ணக்கூடாது. 2வது இந்த மாரி ஒரு நம்பர நோக்கி ஓடும்போது, லைஃபே ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா மாறுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அத பத்தியே நீங்க நெனச்சிட்டு இருக்க சான்ஸ் இருக்கு. 3வது நீங்க எப்பவுமே ஒரு கம்பேரிசன் மோட்ல இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அவங்க எவ்வளோ வச்சிருக்காங்க, இவங்க எவ்வளோ வச்சிருக்காங்க அப்படின்னு எப்பவுமே ஒரு மோட்ல இருப்பீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த கடன், நோய், பகை, பொறாமை இது 4த்தையும் நீங்க எப்பவுமே அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாரி மாடல்ஸ் ஒரு பொறாமைய தூண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 4வது இந்த மாரி நீங்க ஒரு கோல் செட் பண்ணும்போது 10 கோடி அப்படின்னு செட் பண்ணும்போது, அத நோக்கி நீங்க வேகமா போகணும் அப்படின்னு நெனச்சு, சில ரிஸ்கி இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஓவர் ரிஸ்க் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, சர்வைவல் மைண்ட் செட். சர்வைவல் மைண்ட் செட் பொறுத்தவரைக்கும், உங்க காசு உங்களுக்கு எப்பலாம் ஒரு பிரச்சனை வருதோ, இல்ல உங்களுக்கு எப்போ ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வருதோ, அந்த சமயத்துல உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆர்க்கிடெக்சர் பில்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஆர்க்கிடெக்சர்ல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் நீங்க ப்ராக்ரஸ் பண்றத உணர்வீங்க. இப்போ 10 கோடி, 20 கோடி செட் பண்ணும்போது, எப்பவுமே ஒரு இன்செக்யூரிட்டிலயே இருப்பீங்க. நம்ம கிட்ட தேவையான அளவு இல்லன்னு நெனச்சுட்டு இருப்பீங்க. இதுல பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாசமும் நீங்க நல்லா ப்ராக்ரஸ் பண்ணுவீங்க. பீஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுடைய ஜர்னி. உங்களுடைய ஓன் பேஸ்லயே நீங்க பண்ணிட்டு இருப்பீங்க. அண்ட் மோரோவர் ஓவர் டைம் மணி மேனேஜ் பண்றதுக்கான கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு பில்ட் ஆகும். எந்த விதமான ஒரு கிரைசிஸ்லயும் உங்கள காப்பாத்திக்கக்கூடிய சிஸ்டமா இது இருக்கும். ரீசென்ட்டா 2026ல ஏஐனால நெறைய இடத்துல லே ஆஃப்ஸ் பண்றாங்க. PayPalல ஆரம்பிச்சது இன்னைக்கு Oracle வரைக்கும் நெறைய லே ஆஃப்ஸ் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த மாரி தருணத்துல இந்த மாரி சிஸ்டம்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ற இந்த வெல்த் பில்டிங் ஆர்க்கிடெக்சர் பத்தி பார்ப்போம். ஸோ சேலரி வந்த உடனே, அந்த சேலரி மோஸ்ட்டா இந்த 5 பக்கெட்ல தாங்க ஃப்ளோ ஆகும். இத நம்ம ஃப்ளோ, பஃபர், புரொடெக்ஷன், கோல்ஸ், வெல்த் அப்படின்னு 5 பக்கெட்டா பிரிக்கிறோம். ஃப்ளோ அப்படிங்கிற பக்கெட் உங்களுடைய டெய்லி, மந்த்லி எக்ஸ்பென்சஸ மேனேஜ் பண்ற ஒரு பக்கெட். அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிரெடிட் கார்ட் பேமெண்ட், இல்ல இஎம்ஐ பேமெண்ட், ரெண்ட், பில்ஸ், பசங்களுடைய ஸ்கூல் ஃபீஸ், லைஃப் ஸ்டைல் இந்த மாரி அதுல இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, பஃபர்ல உங்களுடைய எமர்ஜென்சி ஃபண்ட். இப்ப திடீர்னு ஒரு ஜாப் லாஸ் ஆயிருச்சு. அடுத்த 6 மந்த்ஸ் நீங்க அடுத்த வேலை தேடணும். அந்த சமயத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ். அடுத்து புரொடெக்ஷன். இன்சூரன்ஸ், டெர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், ப்ராப்பர்ட்டி இருந்தா ப்ராப்பர்ட்டி இன்சூரன்ஸ். ஸோ அது 3வது பக்கெட். 4வது பார்த்தீங்கன்னா, கோல்ஸ் பக்கெட். ஸோ உங்களுக்கு ஒரு டிராவல் பிளான் இருக்கலாம். வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்றதுக்கு பிளான் இருக்கலாம். பேரண்ட்ஸ் ஹெல்த் கேர் ரிலேட்டட் பிளான் இருக்கலாம். இல்ல புதுசா வீடு வாங்குறீங்கன்னா, அதுக்கு டவுன் பேமெண்ட் பண்ணணும். அந்த மாரி கோல் இருக்கலாம். சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன், ஃபியூச்சர்ல காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அந்த மாரி கோல்ஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் கோல்ஸ். 1 டூ 5 இயர்ஸ்க்குள்ள என்னெல்லாம் இருக்கோ, அதெல்லாம் நம்ம இந்த கோல்ஸ் பக்கெட்ல போடுறோம். ஃபைனலா வெல்த் பக்கெட். இத 4 பக்கெட்டையும் முடிச்ச பிறகு தான் நம்ம வெல்த் பக்கெட்ல இன்வெஸ்டிங், அதுக்கப்புறம் நம்ம பிசினஸ்னா பிசினஸ் பண்ணலாம். இன்வெஸ்டிங் பண்ணிட்டு அத புரொடெக்ட் பண்ணணும்னா ஹெட்ஜிங் பண்ணலாம். லாஸ்ட்டா தான் நம்ம
ட்ரேடிங் பண்றோம். ஸோ இந்த மாதிரி 5 பக்கெட்டா நம்ம முதல்ல பிரிக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்க சேலரி வந்து இந்த முதல் பக்கெட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோ ஆகணும். எப்பவுமே வந்து இந்த லாஸ்ட் பக்கெட்டுக்கு முதல்ல போகக்கூடாது. நிறைய பேர் வந்து இப்ப என்ன பண்றீங்க, டிமேட் அக்கவுண்ட் ஓபன் பண்றது ஈஸி, ட்ரேடிங் பண்றது ஈஸி ஆயிடுச்சு. அதனால டைரக்டா சேலரி வச்சு இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் பண்ண முடியுமான்னு யோசிக்கிறீங்க. நீங்க முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரணும். முதல் பக்கெட்டுக்கு வரணும். அந்த பக்கெட்ல இருக்கிறத முடிச்சிட்டு தான் அடுத்த பக்கெட்டுக்கு போகணும். இப்போ உங்க சேலரி நீங்க வந்துருச்சு. அத வச்சுட்டு நீங்க கிரெடிட் கார்டு பேமெண்ட், இஎம்ஐ பேமெண்ட் இதெல்லாம் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் மிச்சம் ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அந்த அமௌண்ட் அடுத்த பக்கெட்டுக்கு போகணும் சீக்வென்ஷியலா. இப்போ நீங்க வந்து உங்க சேலரியோடைய 50% வச்சே இது எல்லாத்தையும் நீங்க பே பண்ணிறீங்க. உங்க எக்ஸ்பென்சஸ் வந்து 50% தான் வருதுன்னா, மிச்சம் இருக்கிற 50% நீங்க அடுத்த பக்கெட்டுக்கு அனுப்பலாம். ஸோ எக்ஸ்பென்சஸ் எல்லாம் முடிச்ச பிறகு நீங்க அடுத்து எமர்ஜென்சி ஃபண்ட் பில்ட் பண்றத பத்தி யோசிக்கணும். எமர்ஜென்சி ஃபண்ட்னா என்ன? ஒரு 3 to 6 மந்த்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஃபண்ட்ல நீங்க வச்சிருக்கணும். அதான் எமர்ஜென்சி ஃபண்ட். அத பில்ட் பண்ணிட்ட பிறகு தான் நீங்க வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறத பத்தி யோசிக்கணும். இன்சூரன்ஸ் பிரீமியம் வந்து நீங்க மாசம் மாசம் கட்டலாம், இல்ல வருஷத்துக்கு கட்டலாம். ஸோ இந்த மிச்சம் இருக்கிற அமௌண்ட் சேலரியிலேருந்து அடுத்து இன்சூரன்ஸுக்கு போகணும். இன்சூரன்ஸும் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமும் காசு மிச்சம் இருக்குன்னா, உங்க கோல்ஸுக்கு நீங்க சேர்த்து வைக்கலாம். ஸோ 1 to 5 இயர் கோல்ஸுக்கு சேர்த்து வைக்கலாம். அதையும் சேர்த்து வச்சுட்டீங்க, மிச்சம் காசு இருக்குன்னா, அப்பதான் நீங்க வந்து வெல்த் மேனேஜ்மெண்ட், வெல்த் பில்டிங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். வெல்த் பில்டிங்கோட அடிப்படை என்னன்னா, இந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக மிச்சம் இருக்கிறத வச்சு தான் நீங்க வெல்த் பில்டிங்கே ஆரம்பிக்க முடியும். ஸோ இந்த எக்ஸ்பென்ஸை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். அது வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் வச்சுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. பட் 50%க்கு உள்ள இருந்தா தான் நீங்க வெல்த் பில்டிங்கே பண்ண முடியும். அப்பதான் ஒரு அமௌண்ட்டே இங்க போய் சேரும். இல்லனா இங்கேயே எல்லாமே போச்சுன்னா, இங்க நீங்க எதுவுமே பண்ண முடியாது. முன்ன சொன்ன மாரி ராங் பக்கெட்ல ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நெறைய பேர் வந்து எப்படி இருந்தாலும் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து க்ரோ ஆகும். அத வச்சு நம்ம எக்ஸ்பென்சஸ மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறீங்க. மார்க்கெட்ஸ் வந்து ஒரு டைம் போல இருக்காது. திடீர்னு 20, 30% கிராஷ் வந்ததுன்னா, இருக்கிற காசும் கம்மியாயிரும். அப்புறம் உங்க பேசிக் எக்ஸ்பென்சஸே மீட் பண்ண முடியாது. இந்த எமர்ஜென்சி ஃபண்ட்லாம் பில்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. கடன் வாங்குறதுக்கான நீட் வந்துரும். அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னும் இங்க ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப கடன் இருக்கிற சிச்சுவேஷனுக்குள்ள மாட்டிப்பீங்க. ஸோ எப்பவுமே வந்து இந்த முதல் பக்கெட்ல இருந்து ஆரம்பிங்க. அதுல என்ன மிச்சம் இருக்கோ, அதுல வந்து நீங்க அடுத்தடுத்த பக்கெட்டுக்கு நீங்க போட்டுட்டு வரலாம். சீக்வென்ஷியலா தான் போகணும். நீங்க இப்பதான் வந்து சேலரி வாங்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா, நீங்க வந்து பிக்ஸட் டெபாசிட் ஃபர்ஸ்ட் போடுறதே பெட்டருங்க. முதல்ல வந்து இந்த மாதிரி வெல்த் பில்டிங் ஆர்கிடெக்சர் பத்தி நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபினான்ஷியல் எஜுகேஷன் வந்து முதன்மையானது. அதுக்கப்புறம் தான் ஃபினான்ஷியல் ஆக்சஸ். மத்த நாடுகள்ல இந்த யுபிஐ மாரி சிஸ்டம்லாம் இன்னைக்கு கிடையாது. நம்ம இந்தியால தான் வந்து இந்த டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவ்ளோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி இந்த புரோக்கர் ஆக்சஸ் இதெல்லாம் வந்து நமக்கு இன்னைக்கு ஈஸியா கிடைக்குது. ஒரு நாள்ல நம்ம ஒரு புரோக்கர் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ நெறைய பேர் என்ன நம்புறீங்கன்னா, இந்த மாரி ஈஸியா நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளும் வந்து டெய்லி காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது வந்து ரொம்ப தவறானதுங்க. முதல்ல காச எப்படி மேனேஜ் பண்றது? என்ன மாரி சிஸ்டம் ஃபாலோ பண்றது? அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் உங்களுடைய வெல்த் பில்டிங் ஜர்னி நீங்க ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு கிட்டத்தட்ட நான் பேசுறவங்க கிட்டலாம் நான் கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இன்சூரன்ஸ் எடுத்துட்டீங்களா? அப்படிங்கிறத நான் மெயினா கேட்பேன். நான் ஏஜென்ட் கிடையாது. இருந்தாலுமே வந்து இந்த லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், டெர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் இதெல்லாம் எடுத்துட்டீங்கன்னா நான் எல்லார்கிட்டயும் கேட்பேன். ஏன்னா, இன்னைக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு 40,00,000க்கு ஒரு ஹோம் லோன் வச்சிருக்காரு. அந்த குடும்பத்துல அவர் தான் மெயின் சாலரி ஏர்னர் அப்படின்னு வச்சுப்போம். இல்ல ஒன்லி சாலரி ஏர்னர்னே வச்சுப்போமே. இப்போ அன்பார்ச்சுனேட்டா அவர் வந்து இறந்து போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த லோன் அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் அவருடைய அசெட்ஸ் எல்லாத்தையும், அவருடைய சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எல்லாத்தையும் லிக்விடேட் பண்ணி, அந்த பேங்க் வந்து அந்த காச எடுத்துக்கும். ஸோ ஃபேமிலிக்கு ஏற்கனவே ஒரு பெரிய லாஸ். ஸோ அது தாண்டி அவங்களுடைய அசெட்ஸ், சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மென்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த பேங்க் ரெக்கவர் பண்ணிடும். ஸோ இந்த சமயத்துல தான் நமக்கு இன்சூரன்ஸ் உடைய அருமை புரியும். ஸோ நம்ம வந்து எப்பவுமே இந்த டெர்ம் இன்சூரன்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். ஹெல்த் இன்சூரன்ஸும் நம்ம கண்டிப்பா எடுக்கணும். இத பத்திலாம் நான் வந்து ஃபியூச்சர்ல வீடியோஸ் போடுறேன். ஸோ நான் வந்து இதுவரைக்கும் இந்த ஃப்ளோ, பஃபர், புரொடெக்ஷன் கோல்ஸ் இத பத்தி நான் நெறைய பேசினது இல்ல நம்ம சேனல்ல. பட் அத பத்தி நான் ஃபியூச்சர்ல கவர் பண்றேன். மெயினா நான் நெறைய வெல்த் பத்தி தான் பேசியிருப்பேன். பட் இங்க இருக்கிற முக்காவாசி பேரு ஃபர்ஸ்ட் இந்த 4 பக்கெட்ட நல்லா பில்ட் பண்றது கிடையாது. அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். நீங்க எல்லாமே இந்த 4 பக்கெட்லயும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஆனா என்கிட்ட வரும்போது இப்போ வெல்த் பில்டிங் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இத 4த்தையும் நீங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்.
முன்னாடியே சொன்ன மாரி, சேலரிய டைரக்ட்டா இன்வெஸ்ட் பண்ணி, அதுலேருந்து வர இன்கம்ல நீங்க வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. மார்க்கெட் ஒரு டைம் போல இருக்காது. அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா, யூனிவர்சல்ங்க. நீங்க எந்த நாட்ல இருந்தாலும் சரி, நீங்க எந்த இன்கம் பக்கெட்ல இருந்தாலும் சரி, இத நீங்க கண்டிப்பா பண்ணணும். இதுல இருக்க லைன் ஐட்டம்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கு மாறும். சில பேருக்கு கடனே இருக்காது. சில பேர் ஓன் ஹவுஸ் வச்சிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே இருக்காது. கிரெடிட் கார்ட் பேமெண்ட், இஎம்ஐ, ரெண்ட் இது எதுவுமே இருக்காது. பில்ஸ் எல்லாம் கம்மியா தான் இருக்கும். ஸோ ஒரு 20% ஆஃப் இன்கம் தான் செலவே ஆகும். ஸோ மத்த பக்கெட்டுக்கு வந்து நீங்க நெறைய அலோகேட் பண்ணலாம். சில பேருக்கு வந்து இதுவே ஜாஸ்தியா இருக்கும். 80% வந்து மாசம் மாசம் எக்ஸ்பென்ஸ்க்கே போலாம். 20% நம்ம கையிலேயே மிஞ்சலாம். அந்த மாரி சிச்சுவேஷன்லாம் நெறைய இருக்கு. சேலரிலேருந்து 80% எக்ஸ்பென்ஸே இருக்குன்னா, கண்டிப்பா நீங்க எக்ஸ்பென்ஸ் எங்கேயோ ஜாஸ்தியா பண்றீங்க அப்படிங்கிறது கிளியரா தெரியுது. அத நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணா தான், இந்த மாரி வெல்த் பில்டிங்கே நீங்க நெறைய பண்ண முடியும். வர மாசத்துல இருந்து உங்க சேலரி உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆகும்போது, இந்த மாரி ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ஆர்க்கிடெக்சர் நான் போட்டிருக்கேன். லைன் ஐட்டம்ஸ் உங்களுக்கு ஏத்தா மாரி மாத்திக்கோங்க. ஒரு Google ஷீட்லயோ, இல்ல ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்லயோ இந்த மாரி நீங்க ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிட்டு, அத ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் நம்ம வந்து இந்த மாரி எலிமெண்ட்ஸ், டிஃபரெண்ட் எலிமெண்ட்ஸ், பெர்சனல் ஃபைனான்ஸ், மனி மேனேஜ்மென்ட், ஸ்டாக் மார்க்கெட் இத பத்தி நம்ம பார்த்துட்டு வருவோம். நன்றி.